எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஆந்திரா ஸ்டைலில் பருப்புக்கள் எதுவுமே சேர்க்காம, வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம தக்காளி புதினா சட்னி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த சட்னியை கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டா தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ரெசிபிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பருப்புக்கள் எதுவுமே சேர்க்காம தக்காளி புதினா வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம், இல்லைனா துவையல் கூட சொல்லலாம். ஒரு கைப்பிடிக்கு அதிகமாக நான் புதினாவை ஆஞ்சி தண்ணியில் போட்டிருக்கேன். முக்கியமாக 2 முறையாவது நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலம்பி இந்த மாதிரி சட்னி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புதினாலாம் எப்படி நம்ம கொண்டு வராங்க, எந்த இடத்துல விளைவிக்கிறாங்கன்னு தெரியாது, நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பெரிய தக்காளியாக 2, சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி மட்டுமே கிடச்சா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், நல்லா நீளமான பச்சை மிளகாய் 3 எடுத்திருந்தேன். இருந்தாலும் காரம் போடல, அதனால் நீங்கள் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி. இந்த மல்லி ஜீரகம் தாங்க இந்த புதினா சட்னிக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக புளி. இதை வச்சுட்டு எப்படி இந்த துவையலோ இல்லைனா சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். நல்லா 1 குழிக்கரண்டி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த மாதிரி நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்குனா தான் உங்களுக்கு படப்படன்னு வெளியே வெடிக்காது. ஓரளவுக்கு இந்த பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப காரம் தெரியாது. இப்போ ஓரளவு வதங்க ஆரம்பித்தோடனே அடுத்தது மல்லி. இந்த 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு பெருங்காயம் சேர்க்கணும்னு கிடையாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக 4-5 பூண்டு பல் வேணும்னா இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறப்பே பூண்டு பள்ளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக அந்த மல்லியெல்லாம் பொரிஞ்செடுத்து இப்போ நறுக்கி வச்சுருக்கிற அந்த 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உப்பு புளி 2யுமே சேர்த்தாதான். புளியும் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியினுடைய ஈரத்தன்மை நல்லா ஊறிடும். மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட ஊறு தெரியாது. உப்பு சேர்க்குறப்ப தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வதங்கிடும். ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வதங்கியிருக்கு, சுருளை வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி நல்லா 2 முறை அலம்பி எடுத்து அந்த புதினா நல்லா 1 கைப்பிடிக்கு அதிகமாக சேர்த்துக்கணுங்க. இது தாராளமாக 4-5 பேருக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி கிடைக்குங்க. நல்லா சூடாக இருக்கிறப்பே, வானலி சூடாக இருக்கிறப்பே அந்த புதினாவை நல்லா 2-3 நிமிஷம் நல்லா தொடர்ந்து நம்ம பரட்டிகிட்டே இருந்தால் அந்த சூட்லேயே புதினா வதங்கிடும். அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுன்றதே கிடையாது. இப்போ இந்த தக்காளி புதினாலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த சட்னியை பார்த்திங்கன்னா திரும்பவும் தாளிதம் போட்டு வதக்க போகிறோம். அதனால் அடுப்பை நிறுத்திட்டு இந்த வானலி சூட்லேயே இந்த புதினாவெல்லாம் வதக்கியாச்சு. சூடு ஆறினப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடணுன்றதே கிடையாது. தண்ணி விடாமலே நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அடுத்தது அதே வானலியை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தாளிக்கிறேங்க. நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய். இதில் கடுகு தாளிச்சிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு வேணுன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே 2-3 வரமிளகாயை கிள்ளி போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த புதினா வாசனை ரொம்பவே கம்மியாயிடுங்க. அதனால் நான் பெருங்காயம் தூள் சேர்க்கலை. இப்போ அரைச்சி வச்ச அந்த தக்காளி புதினா விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷமாவது நல்லா பரட்டி விடணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நல்லா கிளறி எடுத்துட்டா தாராளமாக நீங்கள் 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சட்னியை யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தாளிதம் போட்டு கிளறினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இருந்தால் நல்லா பொடியாக கொத்தமல்லியை நறுக்கி அதையும் சேர்த்துட்டா இன்னும் நல்லா மணமாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதையே கொஞ்சம் நீர்க்க நம்ம கரைச்சிண்டா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கெட்டியாகவே நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் இந்த மாதிரிலாம் துவையல், அதாவது சட்னி அரைச்சா கூட நம்ம செய்யக்கூடிய டிஃபன், அதாவது அந்த இட்லி ஆகட்டும் தோசைலாம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தாங்க சைடிஷோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான தும்பப்பூ மாதிரி இட்லி செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா துணியில் வேக வச்சு செஞ்ச இட்லிங்க. இப்படி பிரித்து காமிக்கிற பாருங்கள், விண்டு காமிக்கிறப்பே பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் குக்கர் தட்டில் எண்ணெய் தடவி அந்த மாதிரி இட்லி போடவே மாட்டேன். ஹோட்டல்ஸ்லலாம் போடுற மாதிரி துணியில் தான் வேக வச்சு எடுப்பேன். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த மாதிரி இட்லி செய்யறதுக்கு மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த சட்னி அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.